அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழ்க்கையை வசந்தமாக்குகிற வழிகளை வான்மறை வழியாகவும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழியாகவும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாம் பகிர்ந்து கொள்ளும் தகவல் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும். அன்பு நேயர்களே, யாருக்குத்தான் பிடிக்காது நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும்? வாழ்வின் பெரும் பாக்கியங்கள் இல்லையா அவை? அவற்றை அடைவதற்கு மார்க்கம் கூறுகிற வழி என்ன? அதுதான் இன்றைய தகவல். முதலாவது பிர்ருல் வாலிதைன், பெற்றோர் நலன் பேண வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் விசாலமான இரண பாக்கியத்தையும் தர வேண்டுமென்று விரும்புவாரோ அவர் பெற்றோருக்கு பணிவிடை செய்யட்டும், உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு அறிவிப்பிலே இப்படி சொன்னார்கள், யார் பெற்றோர்களுடைய நலன் பேணுகிறாரோ தூபாலஹு, அவருக்கு சுபிட்சம் உண்டாகட்டும், வஸாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி, அல்லாஹ் அவருடைய ஆயுளிலே அபிவிருத்தியை நல்கட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள், துஆஉல் வாலிதைன் யும்பித்துல் மால வல் வலத். பெற்றோருடைய துஆ இருக்கிறதே, பிரார்த்தனை, அது பொருளாதார வளத்திலும் மக்கட் செல்வத்திலும் வளர்ச்சியை உண்டாக்கும் என்று. எனவே வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று பெற்றோருடைய துஆ. பெற்றோரின் பிரார்த்தனையால் வாழ்வின் உயர்ந்த சிகரங்களை எட்டி பிடித்தோரும் உண்டு. பெற்றோரின் சாபத்தால் படுதோல்வியின் பாதாளத்திலே விழுந்தவர்களும் உண்டு. அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றிலே ஒரு உயர்ந்த இடம் இவர்களுக்கு உண்டு. சிறந்த ஹதீஸ் கலை வல்லுனர் மட்டுமல்ல, இஸ்லாமிய சட்டக்கலை நிபுணரும் கூட. இவர்கள் எழுதிய நூற்கள் ஏராளம், தந்த விளக்கங்கள் தாராளம். இந்த வெற்றியின் பின்னணியிலே எது இருந்தது? அவருடைய தாயாரின் பிரார்த்தனைதான் அவருடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்பதை சரித்திரம் குறித்து வைத்திருக்கிறது. சிறுவயது பாலகராக இருந்தபோதே ஒரு நாள் அவர்களுடைய தாயார் இரவு நேரத்திலே தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார்கள். உடனே மகனும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தாயாரின் அறைக்குள்ளே வந்தார். ஆனால் அதற்குள் அந்த அம்மா அசதியிலே உறங்கிவிட்டார்கள். அதிகாலை தொழுகைக்காக அவர்கள் கண் விழித்து பார்த்தபோதுதான் பார்க்கிறார்கள், கையில் தண்ணீரோடு இரவெல்லாம் கால் கடுக்க மகன் நின்றிருக்கிற காட்சி. என் அருமை மகனே, இரவெல்லாம் இங்குதான் நின்று கொண்டிருக்கிறாயா? நான் தான் தூங்கிவிட்டேனே, நீயும் போய் படுத்திருக்கலாமே என்று கேட்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, அம்மா, தாகத்துடன் தண்ணீர் கேட்டீர்கள், அள்ளி கொண்டு வருவதற்குள் அயர்ந்து விட்டீர்கள். உங்கள் தூக்கத்தை கலைக்கவும் விரும்பவில்லை, அதே சமயம் எந்த நேரமும் நீங்கள் கண் விழிக்கலாம் இல்லையா? எனவேதான் கால்கடுக்க நான் இதே இடத்தில் நின்றிருக்கிறேன் என்றார்கள். அந்த நேரத்திலே அகமகிழ்ந்து அந்த தாயார் கேட்ட பிரார்த்தனைதான் அல்லாஹ்வின் அர்ஷை தட்டியது, அவரை சிறந்த அறிஞராக வாழ்க்கையிலே உயர்த்தியது என்று வரலாறு சொல்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக அடிக்கடி கூறுவது என்ன தெரியுமா? பெற்றோருக்கு பணிவிடை செய்வதை பற்றித்தான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. நாம் உங்களுக்கு உபதேசிக்கிறோம், என்னையே வணங்க வேண்டும் என்றும் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நாம் விதித்தோம் என்று வல்ல ரஹ்மான் வான்மறையிலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறை வணக்கத்திற்கு அடுத்தபடியாக வலியுறுத்தி கூறுவது பெற்றோர் நலம் பேணுவதைத்தான். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ரகீம அன்ஃபுன் சும்ம ரகீம அன்ஃபுன் சும்ம ரகீம அன்ஃபுன். அழிந்து விட்டான், நாசமாகி போனான், அழிந்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், மன் அதரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலைஹிமா ஃபலம் யதுகுலில் ஜன்னா. வயதான நிலையிலே பெற்றோர் இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்து சுவனத்திற்கு தகுதியானவனாக யார் தன்னை ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவன்தான் அழிந்தான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்லோர்கள் வாழ்வை நாம் புரட்டி பார்த்தால் அவர்கள் பெற்றோர் நலன் பேணுவதிலே பெரும் அக்கறை எடுத்துக்கொண்ட விதத்தை படித்து அப்படியே நாம் மெய்சிலிர்த்து போகிறோம். இதோ கேளுங்கள், இந்த அளவு பெற்றோரை பேண முடியுமா என்று மூக்கில் விரல் வைத்து வியப்பின் விளிம்பை தொடுவீர்கள். கஹமஸ் இப்னு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டிலே ஒரு தேளை கண்டார்கள். அதை அடிக்க முனைந்தார்கள். அது விருட்டென்று ஓடி ஒரு குழிக்குள்ளே மறைந்தது. விட்டார்களா? அந்த குழிக்குள் கையை விட்டு அதை பிடிக்க முயன்றார்கள். அது வசமாக தீண்டிவிட்டது. ஏன் இந்த அளவு சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதுதான் குழிக்குள் போய்விட்டதே என்று கேட்கப்பட்ட போது, ஒருவேளை அது வெளியே வந்து என் தாயார் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவரை தீண்டிவிடுமோ என்று அஞ்சினேன். அப்படி எதுவும் நடப்பதற்குள் நாமே அதை கொன்றுவிடலாம் என்று எண்ணினேன் என்றார்கள். இதை படிக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நம் நெஞ்சில் நிழலாடுகிறது.
தௌரு குகையிலே தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடியில் தாங்கி அருமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிற போது பாம்பு ஒன்று அவர்களுடைய பாதத்தை பதம் பார்க்க, தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, களைப்புடன் கண்ணையர்ந்திருக்கிற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துயில் களைந்துவிடக் கூடாது என்று அந்த விஷத்தையும் வேதனையும் சகித்துக் கொண்டார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை போன்றதுதான் இந்த தோழருடைய தியாகம். தான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, தாய் வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த தியாகத்தை என்னவென்பது இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறந்த தாபிஈ. அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் தாயை கவனிப்பதிலே கண்ணும் கருத்துமாய் உள்ளவர்கள், ஆனாலும் ஒருமுறை கூட தாயாருடன் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டதில்லையே, ஏன்? அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா? என் தாயின் பார்வையில் பட்டு அவர்கள் மனம் விரும்பிய ஏதேனும் ஒரு உணவு பகுதியை நான் கவனிக்காமல் அள்ளி உண்டு விடுவேனோ, அதன் காரணமாக அவர்களை புண்படுத்திய குற்றத்திற்கு ஆளாகி விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்றார்கள். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாயாரிடம் உரையாடும் போது குரலை தாழ்த்தி தனிந்த குரலில் பேசுவார்கள். பார்க்கிறவர்கள் எல்லாம் நினைப்பார்களாம், என்ன இப்னு சீரினுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா, அடங்கி ஒடுங்கி அமைதியாக பேசுகிறாரே என்று கேட்பார்களாம். இப்னு அவுனில் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட அப்படித்தானாம். ஆனால் ஒரு முறை அவர்களை அவரது தாயார் சற்று தூரத்திலே நின்றிருந்ததால் சப்தமிட்டு அழைக்க இவர்களும் சப்தமிட்டு குரல் கொடுத்தார்களாம். நம்மை பொறுத்தவரைக்கும் இதுவெல்லாம் நம் வாழ்வில் அன்றாட நிகழ்வு. ஆனால் அவர்களோ அதை பெருங்குற்றமாக நினைத்து 2 அடிமைகளை உரிமையிட்டு அதற்கு பரிகாரம் தேடினார்கள். தல்க் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய வாழ்வு மிக ஆச்சரியம். அவர்கள் தன் தாயின் தலையை தடவி முத்தமிடுவார்கள். தாய் கீழே இருக்கிற போது மாடிக்கு இவர்கள் ஏறியதே இல்லை. தாயின் பாதத்தின் கீழ்தான் சுவனம் இருக்கிறது, அந்த தாயின் தலைக்கு மேலே என் பாதம் இருப்பதா அவர்கள் மனம் அதற்கு இடம் தரவே இல்லை. பனு சாயிதா குடும்பத்து மனிதர் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து வினவினார், நாயகமே, என்னுடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பின்னரும் அவர்களுக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று கேட்டார். நாம் கவனிக்க வேண்டும், இந்த காலத்திலே பெற்றோர் உயிரோடு இருக்கிற போதே அவர்களை அரவணைப்பதில்லை பலர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு விடை சொன்னார்கள். ஆம், 4 விஷயங்களின் மூலம் அது முடியும் என்றார்கள். அவர்களுக்காக தொழுது துஆ செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்களின் மரணத்திற்கு பிறகு நிறைவேற்றுவது, அவர்களுடைய தோழர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுடைய சொந்தங்களை சேர்ந்து வாழ்வது என்றார்கள். அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தையினுடைய தோழருக்கு கூட தக்க மரியாதை தந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு அருமையான தகவல், மக்காவின் வழியிலே ஒரு கிராமவாசியை சந்திக்க நேர்ந்தது. உடனே அவர்கள் அவருக்கு சலாம் கூறி அவரை தன்னுடைய வாகனத்திலே அமர வைத்து தன் தலையிலே இருந்த தலப்பாகையை கலற்றி அவருடைய தலையிலே வைத்து அழகு பார்த்தார்கள். அவர்களிடத்திலே பிறகு கேட்கப்பட்டது, அவரோ ஒரு கிராமவாசி, 1 திர்ஹம் 2 திர்ஹம் கொடுத்தாலே திருப்தி அடைந்திருப்பார், அப்படியுள்ள அவருக்கு போய் இவ்வளவு மரியாதை தேவைதானா? அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு கூறிய பதில் என்ன தெரியுமா? அவருடைய தந்தை என் தந்தையின் உற்ற தோழராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நன்மையிலே சிறந்த நன்மை ஒருவர் தன் தந்தையினுடைய தோழருடைய குடும்பத்தாரோடு நட்புறவுடன் சேர்ந்து வாழ்வதுதான். ஆகவே அவருக்கு தக்க மரியாதை தந்தேன் என்றார்கள். தாய் தந்தையர் பொழியும் பாசத்தை பிள்ளைகளில் எத்தனை பேர் அவர்களுக்கு திருப்பி தருகிறார்கள்? தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குழந்தைகள் உண்டு என்று வருடக்கணக்கிலே பெற்றோரை திரும்பி கூட பார்க்காத பலர் உண்டு. காரணம் கேட்டால் இந்த 2 கிளங்கட்டைகளுக்குமே மாத்தி மாத்தி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்ப 4 காசு சேர்த்து வைக்கிறது என்று அங்கலாய்ப்பார்கள். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குலிஸ்தானிலே சுவையான நிகழ்வு ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் மக்காவிற்கு ஹஜ் செய்ய சென்றிருந்த போது அங்கு ஒரு இளைஞரை சந்தித்தார்கள். தம்பி, உங்களுக்கு எந்த ஊர்? அதற்கு அவன் தனது ஊரை குறிப்பிட்டான். அப்படியா, நான் அந்த ஊருக்கு வந்துள்ளேனே, நீ யாருடைய மகன்? நான் இன்னாருடைய மகன். அவன் தனது தந்தையின் பெயரை கூறினான். அடடா, உனது தந்தை எனக்கு நண்பராயிற்றே. அவர் முன்பு ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது நானும் வந்திருந்தேன். அவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இடத்திலே நின்று கொண்டு தனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தருளுமாறு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கேட்டார். ஓ, அதன் மூலமாக பெறப்பட்ட குழந்தையா நீ? நல்லது, உன்னை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீ ஊருக்கு திரும்பியதும் எனது சலாமை உன் தந்தைக்கு தெரியப்படுத்து என்று கூறி அவனிடமிருந்து விடைபெற்றார்கள்.
சில அடிகள் தான் எடுத்து வைத்திருப்பார்கள். அதற்குள் அவன் அவர்களை கைதட்டி கூப்பிட்டு, நீங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இடம் என்று சொன்னீர்களே, அது எங்கே உள்ளது என்று கேட்டான். ஏனப்பா அதை கேட்கிறாய்? இல்லை, என் தந்தையை இறைவன் சீக்கிரம் எடுத்துக் கொள்ளட்டும் என்று அந்த இடத்திலே நின்று நான் துவா கேட்கப் போகிறேன் என்றானாம். இமாம் சாதி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாம். நன்றி மறந்த பிள்ளைகளுக்கு நாயன் அல்லாஹ் இந்த உலகத்திலே தருகிற தண்டனை என்ன தெரியுமா? நாளைக்கு அவர்கள் வயதான பெற்றோராய் தள்ளாடும் போது அவர்களுக்கு உதவி செய்யாத, உபத்திரவம் செய்யக்கூடிய பிள்ளைகள் அமைந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். பெற்றோர் நலன் பேணி அவர்களின் பிரார்த்தனையை பெற்று பெரும் மகிழ்ச்சியும் இம்மையிலும் மறுமையிலும் வாழ்கின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.